ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா ஒரு கொரியன் டிராமா தாங்க. பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ். என்னப்பா இது ரொம்ப பழைய டிராமான்னு சொல்றீங்களா? ஆனா டிராமா லவர்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய டிராமாங்க. என்னுடைய டிராமா லிஸ்ட்ல இதாங்க ஃபர்ஸ்ட் டிராமா. வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஒரு பணக்கார பையங்க. ஹீரோவுக்கு 3 பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க. மொத்தத்துல இவங்க தான் நம்ம F4 பசங்க. 4 பேரும் ஒரே ஸ்கூல் தாங்க படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் நம்ம ஹீரோவுது தாங்க. அவங்க அம்மா தாங்க பிரின்சிபல். வெறும் பணக்கார பசங்க மட்டுமே படிக்கிற ஸ்கூல் தான் இது. அந்த ஸ்கூல்ல F4 பசங்கன்னாலே எல்லாருக்கும் பயங்க. அவங்க 4 பேருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா F4 கார்டு கொடுத்து அவங்கள ரொம்ப புல்லீடு பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஒரு பையனை புல்லீடு பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ட்ரி. இருங்க, கதையில ஹீரோயின் யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை வீட்டு பொண்ணுங்க. அவங்க அப்பா ஒரு லாண்ட்ரி வச்சு நடத்துறாரு. அப்படி ஒரு நாள் லாண்ட்ரிக்கு வந்த துணியை எடுத்துட்டு ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க அவங்க தேடி போன ஆளு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. அந்த பையனை தான் அங்க புல்லீடு பண்றாங்க. அவங்க புல்லீடு பண்றத பொறுத்துக்க முடியாம அந்த பையன் ஸ்கூல்ல இருக்க மாடியில போய் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து அந்த பையனை காப்பாத்துறாங்க. இந்த விஷயம் ரொம்ப பிரபலமா ஆகுது. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வருது. உடனே நம்ம ஸ்கூல் பிரின்சிபல், அதாங்க ஹீரோவோட அம்மா, அந்த பொண்ணை நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கலான்னு ஹீரோயினை ஸ்கூல்ல சேர்த்துக்கறாங்க. இங்க தாங்க கதையே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் நல்லா அழகா கிளம்பி ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வராங்க. அங்க வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க F4 பசங்களையும் பார்க்கறாங்க. அதுல அவங்களுக்கு ஹீரோவோட 3 ஃப்ரெண்டுல ஒரு ஃப்ரெண்ட ரொம்ப பிடிச்சு போகுது. அதாங்க நம்ம செகண்ட் லீட் ஜோ. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரக்கடுங்க. அவங்க ஃப்ரெண்ட் பிரச்சனைக்காக ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அது பிடிக்காத ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு F4 கார்டு தராரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை எல்லாரும் ரொம்ப புல்லீடு பண்றாங்க. நம்ம செகண்ட் லீட் ஜோ மட்டும்தாங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படியே ஒரு நாள் போக நம்ம ஹீரோயினை ரொம்பவே வெறுப்பேத்துறாரு. அத பொறுத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின் ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இங்க தாங்க கதையில லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம ஹீரோவை இதுவரைக்கும் யாரும் அடிச்சதில்லைங்க. இந்த பொண்ணை அடிச்ச உடனே ஹீரோக்கு அவங்க மேல ஒரு லவ் வந்துருத்துங்க. அதுக்கப்புறம் கதை ஃபுல்லா ஹீரோ ஹீரோயினுக்கு லவ்வ புரிய வைக்கிறாரு. கடைசில ஹீரோயின் அத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை லவ் பண்றாங்களா? லவ் பண்ணாலும் ஹீரோவோட அம்மா அதை ஏத்துக்கறாங்களா? இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஜோ நிலைமை என்ன? இப்படி சுவாரஸ்யமான ஒரு ட்ரையாங்கிள் லவ் கதைங்க. ஹாப்பி எண்டிங் தாங்க. நம்ம ஜோ நிலைமை தாங்க கொஞ்சம் சேட். செகண்ட் லீட் ஜோவை விரும்பி பார்த்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். மறக்காம இந்த டிராமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து என்னதான் மீட்டியோர் கார்டன், F4 தாய்லாந்து எல்லாம் இதே கதையில வந்தாலும் இதாங்க முதல் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிராமா தமிழ் டபுள்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இத நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல சில எபிசோடுகள் மட்டும் பார்க்கலாம். டெலகிராம்ல கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பாருங்க. இந்த டிராமா ஃப்ரெண்ட்ஷிப் பிளஸ் ரொமான்ஸ். நான் இதுக்கு கொடுக்கிற ரேட்டிங் 10 out of 10. இதுதான் என்னுடைய முதல் வாய்ஸ் ஓவர். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்த முதல் டிராமாவை ரிவ்யூ போட்டிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய எடிட்டிங்கை பார்த்திருப்பீங்க. இனிமே என்னுடைய டிராமா ரிவ்யூவையும் பாருங்க. அதுக்கு கொடுத்த அதே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் உங்க லவ்லி எடிட்ஸ். இட்ஸ் AI வாய்ஸ்.